ஒரு காலம் நாம் எல்லாம் சிறுவர்களாக இருக்கிற காலத்தில் ஊருக்குள்ள நாய் பிடிப்பதற்காக வேண்டி இந்த அதுக்குரிய டிபார்ட்மெண்டால வந்து பிடிச்சிட்டு போவாங்க நாய்களை. இப்ப அப்படி ஒரு செட்டப்பை காணல. ஆனால் அது அந்த ஒழுங்கு இருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். அப்ப இதுக்குரிய பிரஷரை யார் மாநகர சபைக்கு கொடுப்பது? இப்படி நீங்க விட்டால் போய் பாருங்க இன்ஷா அல்லாஹ், தேவை என்றால் பீச்சில் நிறைய இடங்களில் நாய்கள் குட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு பொட்டை நாய்கள் குட்டி போடத்தான் செய்யும், தொடர்ந்து அது வளர்கிறது. இதிலே இன்னும் ஒரு கவலையான விஷயம் என்னென்றால், இந்த நாய்களை வளர்ப்பதிலே இந்த குப்பைகளை கொண்டு பால் வளவுகளிலே போடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. சில நேரம் அவங்களோட ஊட்ட பூந்து கடிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அல்லாஹ் நீதியானவன் தானே. இப்படி நாயை வளர்க்கறதால சில நேரம் உங்களுக்கே அது ஆபத்தாக அல்லாஹ்வினால் ஏற்பாடு செய்யப்படலாம். எனவே இது தொடர்பாக ஊர் சிந்திக்க வேண்டும். பள்ளிவாசல் சம்மேளனங்கள் என்று இருப்பது வெறுமனே ஒரு சில ஏரியாக்கள்ல மட்டும் நம்ம பார்ப்பதற்காக அல்ல, அல்லது ஊரில் உள்ள பொலிட்டீஷியன்ஸ், அரசியல்வாதிகள் இதிலே கவனம் செலுத்த வேண்டும். கவனம் செலுத்தி உரியவர்களுக்கு இதை அறிவித்தால் அவர்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள். இதை நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். இந்த டேட்டில் இங்கு ஓதப்பட்ட இந்த ஹுத்பாவை நினைவில் வையுங்கள். இதுக்கு யாராவது நடவடிக்கை எடுக்க தவறினால் நிச்சயமாக நம்முடைய ஊர் மிகப்பெரிய ஒரு சவாலை இந்த நாய்களால் எதிர்கொள்ளும் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக எதிர்கொள்ளும். தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு பிறகு 10 பேருக்கு கடிச்சதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டு வச்சதுக்கு பிறகு கை சேதப்பட்டு ஒரு பிரயோசனமும் இல்லை.